ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கே. ஸோ கூலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 29 days தான் இருக்குது. இந்த ஒரு படத்தோட ரிலீஸ் டேட் கிட்ட நெருங்க இந்த படத்தை பற்றினா நிறைய லீக்ஸும் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த லீக்ஸில் மேபி ஸ்பாய்லர் இருக்கலாம். அதன் காரணமாக ஸ்பாய்லர் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இன்கேஸ் ஒருவேளை அது ஸ்பாய்லராக இருந்ததுன்னா நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன், அதனால் ஸ்பாய்லர் வேணாம்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லை பரவாயில்லன்றவங்க மேபி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு அஃபிஷியல் சோர்ஸில் இருந்து தான் இந்த படத்தோட ஸ்டோரி இது என்னன்றது லீக் ஆயிருக்கு. ஓவராலா என்ன இந்த படத்தை பத்தி சொல்றாங்க, என்ன லீக்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்த்துடலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த லீக்ஸை பற்றி பேச போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நான் கிளியர் பண்ணிடுறேன். ஏன்னா இப்போ கூலி படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்சியூக்குள்ளே வருதா வரலையா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது வந்து ஒரு சஸ்பென்ஸாக இருக்கா, இல்லை அப்படி ஒன்று இல்லவே இல்லை, ஃபேன்ஸ் அண்ட் சோஷியல் மீடியாவில் தான் கிளப்பி விட்டுட்ருக்காங்களா அப்படின்றது தெரியல இப்போதைக்கு. ஏன்னா மூவி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இந்த ஹைப் இருக்கட்டும், படம் ரிலீஸ் ஆகிற வரையும் இருக்குதோ இல்லையோ படத்தில் இது இருக்கட்டும். ஆனால் இந்த ஹைப் இருந்தால் அந்த படத்தை எப்படியாவது இவங்க பேசி ஏதாவது ஒன்று பண்ணி இது ஃபயராக போகும் அப்படின்ற காரணத்தினால ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எதுக்கு இந்த ஃபயரை அனுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அமைதியா இருக்காங்க. அதன் காரணமாக இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய லீக்ஸ்ல இந்த படம் எல்சியூல கனெக்டடா இருக்கா இல்ல கனெக்ட் இல்லாம இருக்கான்ற மாதிரியான விஷயங்கள்லாம் லீக் ஆகல. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரல. ஜஸ்ட் இந்த படத்தோட பிளாட் என்ன, இந்த படத்தோட கதை எதை நோக்கி போகுது அப்படின்ற விஷயம் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அதுல மேபி ஸ்டோரியில அந்த லைன்ல ஏதாவது ஒரு சில எலமெண்ட்ஸ்ல எல்சியூ மேபி வரலாம், இல்ல ஒரு ஸ்டாண்டலோன் ஃபிலிமாவும் இது இருக்கலாம். அதை தாண்டி இந்த ஒரு படத்துல இருக்கக்கூடிய கதை என்ன, ரஜினி சாரோட கேரக்டர்னா அவருக்கு என்ன நடக்க போகுது இப்படின்ற அந்த ஸ்டோரி பிளாட் மட்டும் தான் லீக் இருக்கு. அது என்னன்றத பார்ப்போம். ஆக்சுவலா ரஜினி சார் வந்து அவரோட யங்கர் ஸ்டேஜ்ல பண்ண ஒரு விஷயம் இப்போ அவரை வந்து துரத்துது. அவர் வந்து அந்த டைம்ல பண்ண ஏதோ ஒரு ரிவெஞ்ச், ஏதோ ஒரு வெஞ்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் இப்போ அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கும் போது அவரை மறுபடியும் அது துரத்துது. அந்த ஒரு வெஞ்சன்ஸ்ல இருந்து அவரு தப்பிச்சாரா, அவரை சார்ந்தவங்களும் காப்பாத்தினாரா அப்படின்றத வச்சுதான் இந்த ஒரு படம் போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. படம் வந்து ஹார்பரை பேஸ் பண்ண ஃபிலிமா இருக்கு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும்னா மேக்ஸிமம் ஆஃப் போர்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹார்பரை பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்காங்க. ஸோ இதன் காரணமா இது வந்து ஒரு முக்கியமான ரோலா பிளே பண்ணுது. ஸோ அங்க ஒரு கூலியை தான் ரஜினி சார் வேலை பார்க்கறாரு. இப்படி வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் என்னவா இருந்தாரு, அவரை ஏன் பார்த்தோன்னே கொல்லணும்னு ஒரு குரூப் வருது. லிட்டரலி அந்த லியோ டைப் தான். எந்த பிரச்சனையும் வேணாம்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காரு, அவரை தேடி ஒரு பிரச்சனை வருது. அதுக்கான காரணம் அந்த பாஸ்ட்ல அவர் ஏதோ ஒரு பண்ண ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயம் என்ன, அவரை ஏன் துரத்துறாங்க, அவரு இந்த ஒரு விஷயத்துல இருந்து தப்பிச்சாரா அப்படின்ற ஸ்டோரி தான். மோஸ்ட்லி லோகேஷ் கனகராஜ் சாரோட படங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த லைன் தான். எனக்கு தெரிஞ்சு கைதிலையும் கிட்டத்தட்ட இதுதான். பாஸ்ட்ல ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு, இப்போ 7 வாழ்ற ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒன்று விஷயம் துரத்தும், அவர் பாஸ்ட்ல பண்ண ஒரு விஷயம் கிட்டத்தட்ட. அதே மாதிரி தான் விக்ரம்லையுமே பாஸ்ட்ல ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம்லாம் பண்ணிட்டு இப்போதைக்கு அது வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுங்கி வாழலாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மறுபடியும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் அவர் இழுக்கும். அதே மாதிரி தான் லியோலையுமே பாஸ்ட்ல அவர் ஏதோ செஞ்ச ஒரு விஷயம் அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணி இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி வாழ்க்கையில வேற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழலாம்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருப்பாரு. மறுபடியும் அவரை தேடி பாஸ்ட் அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து அவர் அந்த பக்கம் இழுக்கும். மாஸ்டர் வந்து தனித்துவமா இருக்கே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். பட் லிட்டரலி மாஸ்டரோட ஸ்டோரியுமே இது மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு ரவுடித்தனமான ஸ்டூடெண்டா தான் அவர் இருந்திருக்காருன்ற மாதிரி அவங்க அந்த படத்திலே கன்வே பண்ணியிருப்பாங்க. லைக் இவன் எலெக்ஷன் நடக்கும்போது என்னெல்லாம் பண்ணா தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு டீச்சரே ஒரு டைலாக்ல சொல்லுவாரு. அந்த மாதிரி ஒரு தக்கான ஒரு ஸ்டூடெண்டா இருந்த ஒருத்தர் இப்போ வந்து ஒழுக்கமான ஒரு மாஸ்டரா இருக்காரு. அப்படி பார்க்கும்போது லிட்டரலி இந்த கேரக்டர் டிசைனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. எல்லா படங்கள்லயுமே இது ஃபாலோ ஆகுது. அந்த கதை களம் வந்து வேறையா இருக்கலாம், அந்த கேரக்டரோட டெம்ப்ளேட் வந்து சேமா தான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த படத்துலயுமே அந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த படத்தோட கதைக்களம் வேறையா இருக்கலாம். லைக் ஹார்பர், இதுல வேற ஏதோ ஸ்மகிள் பண்றாங்க, வேற ஏதோ டீம் வருது, வேற வில்லன் இப்பெல்லாம் இருக்கலாம். பட் அந்த ஒரு கேரக்டரோட அந்த ஒரு ஆர்க் இருக்குல்ல, அந்த டெம்ப்ளேட் அது லிட்டரலி சேமோ அப்படின்னு தோணுது. ஸோ இந்த படத்துல ரஜினி சார் யாரை காப்பாத்துறதுக்காக ஓட போறாரு? லியோல அவருக்கு ஒரு ஃபேமிலி இருந்தது, விக்ரம்ல அவருக்கு ஒரு பேரன் இருந்தான், கைதியில அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு, இப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. மாஸ்டர்ல அந்த ஜீவனல் பசங்க இருக்காங்க. அது மாதிரி இங்க ரஜினி சார் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதிகாஷன் அவங்க கொஞ்சம் அவருக்கு க்ளோஸா இருக்கிற மாதிரி மேபி இருக்கலாம். அவரோட பொண்ணு இல்ல அவர் வந்து தத்தெடுத்த பொண்ணு, அது மாதிரி மேபி ஏதாவது எமோஷனலா இருக்கலாம். அவங்களுக்கு காப்பாத்துறதுக்காக மேபி ஒரு போற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா மேக்கிங் சீக்வன்ஸ் ஒன்று இருந்தது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஹாஸ்டலில் ரஜினி சார் சண்டை போடுற மாதிரியான ஒரு சின்ன கிளிப்பை நான் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது லிட்ரலி
அதுதான் நடக்குமோ இந்த படத்துலன்னு எனக்கு தோணுது. மேலே பெருசாக நிறைய விஷயங்கள்லாம் லீக் ஆகுது. லைக் என்ன ஸ்மகிள் பண்ணுறாங்கன்னு ஆல்ரெடி சொன்னல, எல்சியூவில் இருக்கா இல்லையா, அந்த படத்தோட இன்னும் டீட்டெயில்டான விஷயங்கள்லாம் லீக் ஆகல. பட் ஓரளவு ஒரு ஒன்லைனர் அண்ட் கேரக்டரை பற்றின பல விஷயங்கள் லீக் ஆகிருக்கு. ஸோ அதை தான் நான் இப்போ வந்து கிளியராக சொல்லியிருக்கேன். மேபி இது இருக்கலாம், இல்லாமே போகலாம். பட் இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு இதை கேட்கும்போது. ஏன்னா அவரோட படங்களை ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸில் இது வந்து ரிப்ளிகேட் ஆகிருக்குல்ல, அதன் காரணமாக தான் இது மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே இது வந்து கொஞ்சம் 100% தோணுச்சு. இதில் எனக்கு ஒரு ஹோப் வந்தது. அதனால தான் இந்த லீக்கை நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேபி இது நடக்காமல் போகலாம். பட் உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.